இயலாமையை எளிமையாக மாற்றுவோம் என்பதுதான் எங்கள் அந்த அடிப்படையிலே இந்த மாணவன் அதை மாற்றி காட்டுகிறார். விசேட தேவையுடைய மாணவர்களுடைய சலுகைக்குள்ளால் செல்லாமல் திறமை அடிப்படையில் நான் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் கேட்டார். என்னுடைய இரு விழி பார்வையினை இழந்த பிற்பாடு என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் எவ்வளவோ சிரமத்திற்கு மத்தியிலும் என்னுடைய தகப்பனாரின் கூலி வேலைக்கு எனக்கு கிடைத்த அந்த வாழ்த்தில் நான் மிகப்பெரிய வாழ்த்தாக கருதுவது சுஜாதா மேடத்துடைய வாழ்த்தினை தான். நான் இதுவரையும் கேள்வியுறாத ஒரு சம்பவம். இன்னும் ஒரு திறமையை கொண்டு சென்று எங்களுடைய குடும்பத்தை அவர்தான் தலை நிமித்துவார் என்ற நம்பிக்கையோடு இயலாமையை எளிமையாக மாற்றுவோம் என்பதுதான் எங்கள் அந்த அடிப்படையிலே இந்த மாணவன் அதை மாற்றி காட்டுகிறார். எல்லா மாணவர்களும் இப்படியான நிலைமைகள் அடையலாம். இந்த மாணவனை பொறுத்தவரை நாங்கள் உண்மையில் எதிர்பார்த்தது 3A சித்திகளை எதிர்பார்த்தோம். அதில் நம்பிக்கையும் வைத்திருந்தோம். துரதிருஷ்டவசமாக நான் நினைக்கிறேன் ஒரு சில புள்ளிகளின் ஒரு வித்தியாசத்தால் அந்த B வந்திருக்கலாம். அதுவும் ஒரு அந்த விசேட தேவையுடைய மாணவர்களுடைய சலுகைக்குள்ளால் செல்லாமல் திறமை அடிப்படையில் நான் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் கேட்டார். அதை அடைந்து விட்டார். ஆகவே அவர் அந்த வெற்றி அடைந்து விட்டார். சாதாரண மாணவர்கள் மாதிரி அவர் ஒரு திறமை அடிப்படையில் பள்ளிகள் செல்ல இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவருடன் இயல்பாக குடிக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல பண்புகள் நல்ல பண்பும் திறமையும் இணைகிறது மிக குறைவு. ஆனால் அவர்கள் இணைந்திருக்கிறது. எல்லாரும் ஆசீர்வாதமும் இணைந்திருக்கிறது. எங்களுடைய தரிசனம் விழிப்புற்றோர் பாடசாலை நிர்வாக குழு நல்ல ஒத்துழைப்பு செய்தது, பாடசாலை செய்தது, வலை கல்வி விளக்கம் எல்லோரும் செய்தது. ஆகவே எல்லோருடைய ஆசீர்வாதமும். என்னுடைய பெயர் பாலகிருஷ்ணன் பிரசோபன். நான் 2023 ஆண்டிற்குரிய காப்போத்த உயர்தர பரீட்சையிலே பங்கு பெற்றி பரீட்சையினையில் தோற்றி கடந்த வெள்ளிக்கிழமை பரீட்சையினுடைய பெறுவர் வெளியானதின் அடிப்படையில் 2 A சித்தியினையும் 1 B சித்தியினையும் ஆங்கில பாடத்திலே C சித்தியினையும் பொது அறிவு பாடத்திலே 54 புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றேன். உண்மையிலே இந்த கல்வியினை பொறுத்தளவில் மாத்திரமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு வீடு கட்டுவது என்றால் அதற்கு மிகவும் அவசியமானது அத்திவாரம். அதே போன்றதொரு அத்திவாரத்தினை எனக்கு ஆரம்ப காலங்களிலிருந்து, அதாவது என்னுடைய இரு விழி பார்வையினை இழந்த பிற்பாடு நான் தரிசனம் விழிப்புலனற்றோர் பாடசாலை என்கின்ற ஒரு நிறுவனம் ஒன்று இயங்குகின்றது. விழிப்புலன் தேவையுடைய மாணவர்களுக்காக அங்கே கல்வி புகட்டப்பட்டு பல மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி பட்டதாரிகளாகவும் அங்கிருந்து தொழில் வாய்ப்புகளை பெற்றவர்களாக பலரும் இருப்பதாக அறிந்து என்னுடைய 5 வயதிலே தரிசனம் விழிப்புலனற்றோர் பாடசாலைக்கு என்னுடைய தாயார் அவர்களால் அழைத்து செல்லப்பட்டு அங்கே சேர்க்கப்பட்டேன். உண்மையிலே நான் இந்த பெருவற்றினை பெறுவதற்கு ஆரம்ப காலங்களில் என்னுடைய கல்வி அறிவினை மேம்படுத்திய தரிசன பாடசாலை ஆசிரியர்களுக்கும் அதேபோன்று மட்சியானந்தா தேசிய பாடசாலை ஆசிரியர்களுக்கும் அக்காலங்களில் பணிபுரிந்த அதிபர் பிரதி அதிபர்கள் மற்றும் ஏனைய ஆசிரியர்கள் கல்வி அணிசார் ஊழியர்களுக்கும் நான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். அதேபோன்று என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் எவ்வளவோ சிரமத்திற்கு மத்தியிலும் என்னுடைய தகப்பனாரின் கூலி வேலைக்கு சென்று எங்களுடைய குடும்பத்தினையும் என்னுடைய கல்வியினையும் கொண்டு நடத்துவதற்கு பல பாடுபட்டிருந்தார்.
அதே போன்று என்னுடைய தாய் நீண்ட காலமாக ஆடை தொழிற்சாலையிலே பணிபுரிந்து தற்காலம் ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னரே தான் அந்த வேலையில் இருந்து தன்னை இடைநிறுத்தி கொண்டார். என்னை அவ்வாறு பாடுபட்டு என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்த என்னுடைய தாய் தகப்பனாருக்கு முதற்கண் நன்றிகள். அதற்கு மேலாக என்னை இவ்வளவு காலமும் ஆசீர்வதித்த எல்லோருக்கும் மேலான ஒருவன் அவன் இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதற்கு பின்னர் என்னுடைய ஆரம்பகால ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதனைத் தொடர்ந்து என்னுடைய உயர்தர காலங்களிலே எனக்காக கல்வியினை சிவானந்தா தேசிய பாடசாலையிலே எனக்காக கல்வி அறிவூட்டிய ஆசான்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று அதிபர், பிரதி அதிபர்கள் மற்றும் பகுதி தலைவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதேபோன்று தரிசன பாடசாலையிலே எனக்காக கல்வியினை புகட்டிய தமிழ் பாடத்தினை சுரேந்திரகுமார் ஆசிரியரும், அரசியல் விஞ்ஞான பாடத்தினை விரிவுரையாளர் கிழக்கு பல்கலைக்கழகம் ஜோகராஜா சார் அவர்களுக்கும், மீடியா பாடத்திற்கு உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது ஆசிரியர் பற்றாக்குறை. என்னுடைய சிவானந்தா பாடசாலையிலே நிரந்தரமான மீடியா பாடத்திற்குரிய ஆசிரியர் இல்லை. பிரத்யேகமாக நான் இருவரிடம் கல்வியினை கற்றுக்கொண்டேன். மீடியா தொடர்பு ஊடகத்திற்கையும் பாடத்தினை. ஒன்று பிரபாகரன் ஆசிரியர், அடுத்தது ராஜ்குமார் ஆசிரியர். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்த தரிசன பாடசாலையினுடைய அக்கால தலைவர்கள் முதல் இக்கால தலைவர் வரையிலும் மற்றும் ஏனைய நிர்வாக உறுப்பினர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதனைத் தொடர்ந்து நான் விசேடமாக இருவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று, ஓய்வு பெற்ற விசேட கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் முருகு தயானந்தன் சார் அவர்கள். நான் தரிசன பாடசாலைக்கு சென்றது முதல் இக்காலம் வரை என்னோடு தொடர்பில் இருந்து எனக்கான அறிவினை அன்பாக ஊட்டி ஆலோசனைகளை வழங்கி ஊக்கப்படுத்துவதில் என்றும் சளைக்காதவர். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றியினை கூற வேண்டும். என்னுடைய தகப்பனை போன்று அனைத்து விதமான ஆலோசனைகளையும் கூறுவதில் அவரை மிஞ்சுவதற்கு எவரும் இல்லை என்று தான் நான் குறிப்பிட வேண்டும். அதனைத் தொடர்ந்து நான் குறிப்பிட வேண்டும், எங்களுடைய வலயக்கல்வி பணிப்பாளரும் மாகாண கல்வி பணிப்பாளருமான சுஜாதா புலேந்திரகுமார் அம்மணி அவர்கள். உண்மையிலே எனக்கு கிடைத்த அந்த வாழ்த்தில் நான் மிகப்பெரிய வாழ்த்தாக கருதுவது சுஜாதா மேடத்துடைய வாழ்த்தினை தான் நான் மிகப்பெரிய வாழ்த்தாக ஆசீர்வாதமாக நான் எடுத்துக்கொள்வேன். காரணம், நான் இதுவரையும் கேள்வியுறாத ஒரு சம்பவம். விசேடமாக என்னை தேடி வந்து தரிசனம் விழிப்புலனற்ற ஒரு பாடசாலையிலே நான் அந்நேரம் கற்றுக்கொண்டிருந்தேன். அந்த சமயம் வந்து என்னை அங்கே சந்தித்து நீண்ட நேரம் ஆலோசனைகளை வழங்கி எவ்வாறு பரீட்சைக்கு தோற்ற வேண்டும், பயப்படாமல் எவ்வாறு பரீட்சையினை எதிர்கொள்வது போன்ற பல ஆலோசனைகளையும் வழங்கி எனக்கு ஆசீர்வாதத்தினையும் தன்னுடைய வாழ்த்தினையும் தெரிவித்து சென்றதோடு மட்டுமன்றி பரீட்சை பருவர் வந்த அன்றைய தினமே என்னுடைய பருவேற்றினை அழைத்து கேட்டு எனக்காக வாழ்த்துக்களையும் கூறி இந்த மீடியா பாடத்திலே பீச்சித்தி வந்தது, அதற்கு எனக்கு சமாதானத்தையும் வழங்கி என்னை ஒரு கவலைப்படாமல் சந்தோஷமாக இருப்பதற்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு
பணியாற்றியிருந்த எனக்காக பாடுபட்டிருந்த எங்களுடைய சுஜாதா மேடத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இது வார்த்தையால் கூறி அடக்கிவிட முடியாது. அதே போன்று நான் இந்த இடத்தில் முக்கியமான விடயம் ஒன்றினை குறிப்பிட வேண்டும். அனைவரும் நினைக்கின்றார்கள், அநேகமானோர் நினைக்கின்றார்கள், மாணவர்களும் சரி, வெளி அயலவர்களும் சரி, அதே போன்று சில ஆசிரியர்களும் சரி நினைக்கின்றார்கள், விசேட தேவையுடையோருக்கு விசேடமான கல்வி என்று நினைக்கின்றார்கள். அதாவது நார்மலாக இருக்கின்ற சிலபஸை விட எங்களுக்கு சிலபஸ் வேறதா நினைக்கின்றாங்க. அது முற்றிலும் பிழையான ஒரு கருத்து. அது காரணம், ஏனைய மாணவர்களுக்கு என்ன பாடத்திட்டங்கள் இருக்கின்றதோ அதே பாடத்திட்டங்களை தான் நாங்களும் கற்கின்றோம். நானும் கற்றேன். அது அனைவருக்கும் தெரியாது. இதன் மூலம் தெரிய வருவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. காரணம், எங்களை ஒரு இயலாதவர்கள் என்று தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். வேறு சிலபஸ் என்றதனால நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி கதைக்கிறாங்க. அந்த கதை மாற வேண்டும். இனிமேலும் இவ்வாறான ஒரு கதை வரக்கூடாது. எனது மகன் சிறு வயதிலேயே ஏற்பட்ட நோயினால் 3.5 வயசிலே 2 கண்களை இழந்த நிலைமையில் தரிசனம் விழிப்புணர்வு பாடசாலையிலேயே அவரை அழைத்து சென்று தரிசனத்திலேயே கல்வியை கற்று மட்சுவானதா தேசிய பாடசாலையிலே இவரை 1ஆம் ஆண்டு தொடக்கம் 7 வரும் வரைக்கும் அவரை அந்த இடத்திலே வச்சு படிப்பித்து உண்மையிலேயே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த ஆசிரியர்கள், தரிசன ஆசிரியர்கள், சிவானந்த ஆசிரியர்கள், மாணவர்கள், இவரோட கூட ஒத்துழைத்த மாணவர்கள் அனைவருக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு வலய கல்வியில் அழைத்து இவரை கௌரவித்த வலய கல்வி பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இனிவரும் காலங்களிலும் இவர் இன்னுமொரு திறமையை கொண்டு சென்று எங்களுடைய குடும்பத்தை அவர்தான் தலை நிமித்துவார் என்ற நம்பிக்கையோடு